எங்கள் வீடியோக்கள் அனைத்தையும் காண கீழே உள்ள பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். திருச்சிற்றம்பலம். தன்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருநாவுக்கரசர் தேவாரம் தலம் திருப்பழனம். திருச்சிற்றம்பலம். சொன்மாலை பயில்கின்ற குயிலினங்காள் சொல்லீரே. சொன்மாலை பயில்கின்ற குயிலினங்காள் சொல்லீரே. சொன்மாலை பயில்கின்ற குயிலினங்காள் சொல்லீரே. மாலை வரிவழ்டு பன்னிழற்றும் பழனத்தான். மாலை வரிவழ்டு பன்னிழற்றும் பழனத்தான். மாலை நகு திங்கள் முகிழ் விளங்கு முடி சென்னி மாலை நகு திங்கள் முகிழ் விளங்கு முடி சென்னி மாலை மார்புயோ பூத்து நல உண்டு திகழ்வானோ. மாலை மார்பு என் பூத்து நல உண்டு திகழ்வானோ. திருநாவுக்கரசு நாயனார் அருளிய தேவாரம் திருப்பழனம் பதிகம். முதல் பாடலின் பொருள் இது. சொல் வரிசையை தவறாமல் கூவும் குயில் இனங்களே, வரிசை வரிசையாக கோடுகள் பொருந்திய வண்டுகள் பண்பாடும் பழன நகரில் உறையும் சிவபெருமான் மாலைப்பகுதியின் முற்பகுதியில் ஒளி வீசும் பிறைச்சந்திரனை தனது சடைமுடியில் தாங்கியவனும் பொன் போன்ற கொன்றை மலர்களை மார்பில் சூரியவனும் ஆகிய சிவபெருமான் இப்போது நான் அவனிடம் காதல் கொண்டுள்ள எனது அன்பினை உணர்ந்தாலும் அதனை பொருட்படுத்தாது அலட்சியம் செய்வானோ. கோயிலே, நீதான் எனது அன்பின் ஆழத்தை அவனுக்கு உணர்த்தி அவன் என்னை புறக்கணிக்காதவாறு எனது நிலையை அவனுக்கு எடுத்து உரைக்க வேண்டும் என்பது இப்பாடலின் கருத்தாகும். கண்டகங்கள் முண்டகங்கள் கைதைகள் நெய்தல்கள் பண்டரங்க வீடத்தல் பாட்டோவா பழனத்தல் பண்டூலாம் தடம் மூழ்கி மற்றவன் என் தளிர் வண்ணம் கொண்ட நாள் தானறிவார் குறிக்கொள்ளார் ஒழிவானோ. திருநாவுக்கரசு நாயனார் அருளிய தேவார திருப்பழனம் பதிகம் இரண்டாம் பாடலின் பொருள் இது. நீர்மூழ்கிகளே, தாமரை மலர்களே, தாளம்பூக்களே, வெள்ளாளம்பல் மலர்களே, அடியார்கள் சிவபெருமானை புகழ்ந்து பாடும் பாடல்கள் இடைவிடாது ஒலிக்கும் பழனம் நகரில் உறையும் சிவபெருமான் முன்னர் திரிபுரத்தை எரித்த பின்னர் பண்டரங்கம் என அழைக்கப்படும் கூத்தினை மகிழ்ந்து ஆடியவன். முன்னொரு நாள் வண்டுகள் உலாவும் குளிர்ந்த குளத்தில் நான் மூழ்கிய போது எனது உடலை தழுவிக்கொண்டு என்னை காப்பாற்றி கரை சேர்த்த சமயத்தில் எனது மேனியின் வண்ணத்தினை அறிந்து கொண்ட சிவபெருமான் அந்த நாளை மறந்துவிட்டு என்னை பொருட்படுத்தாதது இருப்பானோ. கருணை உள்ளம் கொண்டு அன்று காப்பாற்றிய சிவபெருமான் அந்த நாளை மறக்க மாட்டான், என்னையும் நினைவில் வைத்திருப்பான். எனவே நீங்கள் எல்லோரும் தூது சென்று அவனுக்கு நான் அவனை நினைத்து இயங்கும் நிலையினை எடுத்து உரைக்க வேண்டும் என்பது இப்பாடலின் பொருளாகும். மனைக்காஞ்சி இளங்குருகே மறந்தாயோ மத முகத்த பனைக்கைமா உரிமூர்த்தன் பலர் பாடும் பழனத்தான் நினைக்கின்ற நினைப்பெல்லாம் உரையாயோ நிகழ்வண்டே சுனை குவளை மலர்கண்ணன் சொல் தூதாய் சேர்வானோ. திருநாவுக்கரசர் அருளிய தேவார திருப்பழனம் பதிகம் மூன்றாம் பாடலின் பொருள் இது. வீட்டுத் தோட்டத்தில் வளரும் காஞ்சி மரத்தில் அமர்ந்துள்ள கோருகையே,
எனது தலைவனாகிய சிவபெருமானிடம் சொல்ல வேண்டிய செய்திகள் மறக்காமல் உனது நினைவில் உள்ளனவா? சிவபெருமானுக்கு அருகாமையில் இருக்கும் வண்டே, தாரகவனத்து முனிவர்கள் ஏவிய பனை மரத்தின் தண்டு ஒன்று உரம் வாய்ந்த கையினை கொண்டதும் மரம் கொண்டதுமான யானையின் தோலை உரித்து தனது உடலில் போர்த்து கொண்ட பழனத்தானின் அனைத்து நினைவுகளையும் நீ அறிந்து எனக்கு சொல்வாயாக. கோளை மலர் போன்ற கண்களை கொண்ட எனது தோழி என் சார்பாக சிவபெருமானிடம் தூது சென்றவள் சிவபெருமானின் அழகில் மயங்கி தான் மேற்கொண்ட தூதினை மறந்தவள் போலும் என்பது இப்பாடலின் பொருளாகும். புறங்காடு பதியாவதிது என்று பலர் பாடும் பழனத்தான் மதியாதார் வேள்விதனை மதித்திட்ட மதிகங்கை விதியாளன் என் உயிர் மேல் விளையாடல் விடுத்தானோ. திருநாவுக்கரசு நாயனார் அருளிய தேவார திருப்பழனம் பதிகம் 4ஆம் பாடலின் பொருள் இது. இனிமையானதும் நறுமணம் கமழும் பூக்களின் வாசனையுடன் எப்போதும் புதியதாக உணரப்படும் தென்றற்காற்றே, ஊருக்கு வெளியே இருக்கும் சுடுகாட்டினை தனது இருப்பிடமாக கொண்ட சிவபெருமான் தன்னை மதிக்காமல் வேள்வி நடத்திய தக்கனுக்கும் அந்த வேள்வியில் பங்கு கொண்ட மற்றவர்களுக்கும் பாடம் புகட்டிய சிவபெருமான் பழனம் என்று அழைக்கப்படும் தலத்தில் உறையும் பெருமான் சந்திரனுக்கும் கங்கைக்கும் அவரவர்கள் இனத்திற்கு ஏற்ப வாழ்வு அளித்தும் வாழ்வு வேண்டிய சந்திரனுக்கு வாழ்வு அளித்தவர். கர்வத்துடன் பொங்கிய பாய்ந்த கங்கை நதியை சடையில் சிறை வைத்தவர். ஒடுக்கியும் அவர்களது போக்கினை மாற்றிய பெருமான் எனது உயிருடன் கலந்து என்னை ஆட்கொள்ளும் செயலை விட்டுவிடுவானோ? எனது வருத்தத்தை அவனுக்கு உணர்த்தி சிவபெருமான் மறுபடியும் என்னுடன் கலந்து என்னை ஆட்கொள்ளுமாறு நீ தூது செய்தியை அவனுக்கு கூற வேண்டும் என்பது இப்பாடலின் பொருளாகும். மண் பொருந்தி வாழ்பவர்க்கும் மாவீர்த்த வேதியர்க்கும் விண் பொருந்து தேவர்க்கும் வீடு பேராய் நின்றானை பண் பொருந்த இசை பாடும் பழனம் சேர் அப்பனையன் கண் பொருந்தும் போதத்தும் கைவிட நான் கடவேனோ. திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசு நாயனார் அருளிய தேவார திருப்பழனம் பதிகம் 5ஆம் பாடலின் பொருள் இது. இந்த மண் உலகில் வாழும் மனிதர்களுக்கும் தூய்மையான வேதியர்களுக்கும் மற்றும் விண்ணுலகத்தில் வாழும் தேவர்களுக்கும் முக்தி நிலை அளிக்கக்கூடிய சிவபெருமானை அவனது அடியார்கள் பண்ணோடு பொருந்திய பாடல்களை பாட அதனை கேட்டு இன்புறும் பழனத்து அப்பனை நான் இறக்கும் தருவாயில் நினைக்காமல் போய்விடுவேனோ என்று அஞ்சுகிறேன். அவ்வாறு ஏதும் ஏற்படாதவாறு நான் அந்த சமயத்திலும் உன்னை நினைக்குமாறு நீ அருள் புரிய வேண்டும் என்பது இப்பாடலின் பொருளாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுமாதிரி மறக்காமல் காமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்கள்.